நைட் 2 மணிக்கு வந்த அந்த நிலச்சரிவு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல திடீர்னு ஒரு பூகம்பமா மாறி மொத்த குடும்பங்களையும் மேல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஒரு 8-9 கிலோமீட்டருக்கு பாறைகள் மண் எல்லாத்தையும் சேர்த்து வீடு மனுஷன் எல்லாரையும் அடிச்சு மொத்தமா தூக்கிட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 குடும்பங்கள் வாழக்கூடிய அந்த ஒரு பஞ்சாயத்துல இப்போ வரைக்கும் ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது. 400 பேருக்கு மேல எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் உயிரோட மீட்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில இருக்காங்க. அதுல பல பேரோட குடும்பங்கள் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என் கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இல்லைன்ற வருத்தத்துல இருக்கிறதுனால அவர்களை சந்திப்பதற்கு இங்க யாருக்குமே அலோடு இல்லை. அதனால யாருமே பார்க்க முடியாது. இனிமேல் ரிலீஃப் மெட்டீரியல் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா யாரும் நேர்ல போய் கொடுக்கணுன்ற எண்ணத்தோட மட்டும் வயநாடுக்கு போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு பாதிப்புல இருக்கவங்க கிட்ட போய் நாம போய் நிக்கிறதுன்றது நம்ம ஆறுதலா பேசலாமே தவிர அது நடக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் போட்டோ வீடியோ கூட அதை ப்ராசஸ் பண்றதால ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகுது. அதை வயநாடு கலெக்டரேட் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கு நம்ம அந்த வகையில சப்போர்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு தேவையான எல்லா ரிலீஃப் மெட்டீரியலுமே வயநாடை சுத்தி எல்லாமே வந்துருச்சு. நம்ம எதுவும் பெருசா எடுத்துக்கணும் இல்லை. அப்படி நீங்க எடுத்துட்டு போறோம்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் டீடைல்ஸ் கொடுக்குறோம், அங்க இருக்கக்கூடிய கேம்போட அபிஷியல்ஸ் டீடைல்ஸ் கொடுக்குறோம். அவர்கள்கிட்ட மட்டும்தான் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கான விஷயம். ரெண்டாவது, நாம எந்த ஒரு அமௌண்ட்டும் கலெக்ட் பண்றது இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட பயணங்கள்ல செல்ஃப் ரியலைசேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப இவங்க இருக்காங்கன்னா இவர் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா அவர் தன்னார்வலராக அவர் கூட சமூக பணி செய்யலாமே தவிர அவர் பணத்தை கொடுக்கணும் அப்படின்றத நாங்க கேட்கறது இல்லை. அந்த தன்னார்வ பணியா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அவரோட மனசுப்படி அவரா செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு 3 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்திருக்காங்க. அவர் வீட்டுல அவ்வளவு கமிட்மெண்ட் விட்டு வந்திருக்காங்க. திலீப் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் பண்றாரு, அவர் அதை விட்டுட்டு வந்திருக்காரு. இவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆபீஸ் இவ்வளவு பேரும் இங்க முடிச்சுட்டு இங்க வந்திருக்கோம்னா அது ஒரே ஒரு விஷயம் தான், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல ஏதோ ஒரு இடத்துல எங்களால காப்பாற்ற முடியுமான்றதுக்காக தான். அதை நோக்கிதான் எங்களோட பயணம் இருந்தது. அந்த பயணம் நாங்க நல்லபடியா வந்துட்டோன்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னமும் நம்ம டீம் அங்கதான் இருக்காங்க அந்த கேம்ப் எல்லாம் செட் பண்றதுக்கு. ஸோ பணம்ன்ற விஷயத்த மட்டும் தயவு செய்து இதுல கொண்டு வராதிங்க. ரெண்டாவது, நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. நிறைய டாக்குமெண்டேஷன் அங்க எடுக்க முடிச்சது. வீடியோக்கள் மூலியமா தான் எங்களால எடுக்கவே முடிச்சது. ஸோ அதுவும் எங்களுக்கு கிடைச்சது ஒரு விஷயம். மூணாவது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு பணம் அப்படின்ற ஒரு இடத்துல பெரிய மிஸ்யூஸ் நடக்குது. அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் கையாளலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு, ரெப்யூட்டடா சிஎம்மோட ஃபண்டுக்கு அனுப்புங்க. அவங்க என்ன பண்ணணும் தெரியும். வயநாடு மக்களுக்கு இப்ப பண்ண வேண்டியது அரிசியோ பருப்போ கிடையாது. அவங்க தேவையான சாப்பாடுலாம் இருக்கு. அவங்க தேவையான வீடு அதை கவர்மெண்ட் ரெடி பண்ணிட்டு கவர்மெண்ட் ரெடி பண்ணி அவர்களுக்கு தேவையான வீடுகளை உருவாக்கி வேற ஒரு இடத்துல கரெக்டா கட்ட வச்சு அவங்க உருவாக்குவாங்க. அதுக்கான டைம் 3-6 மாசம் இருக்கு. இன்னைக்கு பண்ற வேலை கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்க வேண்டிய தேவையான எல்லா தேவைகளும் முடிஞ்சிருச்சு. நாங்க எங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ல நைட்டிஸ், இன்னர் வேஸ் அது இதுன்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம். மொத்தம் மூட்டையா எடுத்துட்டு போயிட்டோம். ஒரு 7 மூட்டை 8 மூட்டை 10 மூட்டை எடுத்துட்டு போய் முடிச்ச வரைக்கும் அந்த கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதனாலதான் சொல்றோம், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பண்ற மாதிரி நடக்காம இது நம்ம இந்தியா ஃபுல்லா நடந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் இல்லை, இது வேற மாதிரியான டிசாஸ்டர். நாங்க நின்று சர்வீஸ் பண்ற இடத்துக்கு கீழே மனித உடல்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டே சர்வீஸ் பண்ற கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தெரியும். அதனால செருப்பு போடுறதா செருப்பு இல்லாம இருக்கிறதான்ற அந்த தயக்கத்திலே வெளியில வர முடியல. அதனால உண்மையிலேயே சொல்றேன், இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட துடிப்பையும் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, எங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. இங்க இருந்து கிளம்பணும், எங்களுக்கு அவ்வளோ இங்க இருந்து கிளம்பணும். எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, டிக்கெட் கிடையாது, அன்ரிசர்வ்ல ஏறி போறோம். அன்ரிசர்வ்ல போற எங்களுக்கு ரயில்வே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேணுகோபால்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தர் பார்லிமெண்ட் அண்ணனும் சேர்ந்து நாங்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு உட்காரதுக்கான டிக்கெட்டை ரயில்வே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களும் அந்த வேலை பார்க்கக்கூடியவங்களும் சேர்ந்து டிக்கெட் அந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க. அன்ரிசர்வ்ல போறதுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. இங்க இருந்து போறோம், சேலம் கிராஸ் பண்ற ரோட்ல ஒரு வாலண்டியர் போன் பண்ணி சேலம்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாரு. அங்க இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போறோம், தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாலண்டியர் வராது, அவர் அப்படியே நம்மளோட சேர்ந்துக்கிறாரு. கோழிக்கூர் போதனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர்ல மெட்டீரியல் ஏற்றணும். மெட்டீரியல் ஏற்ற ஹெல்ப் பண்ண 2 பேர் நம்மளோட வாலண்டியரா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே போக 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 கோழிக்கூர்ல போய் இறங்கும் போது 30 பேர் கொண்ட குழுவா மாறிடுச்சு. அந்த 30 பேர் கொண்ட குழு வயநாடு போறதுக்கு வண்டி கிடையாது. அங்க ஒரு டெம்போ டிராவலர் எங்ககிட்ட பணமே வேணாம், டீசல் மட்டும் போட்டா போதும், உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அவங்களே எங்களை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த டீசல் கூட காசு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்க லோக்கல்ல டிராவல் பண்றதுக்கு நைட் ஸ்டேக்கு எந்த காசும் வேண்டாம்ட்டாங்க. எங்கெங்கெல்லாம் லோக்கல்ல போகணும் ஒரு சில பேர் மட்டும்தான் 500 ரூபாவோ 400 ரூபாவோ தேவைப்பட்ட எதுவும் கேட்டாங்களே தவிர அது கூட அதிகமாலாம் யாருமே கேட்கல. நீங்க அந்த வண்டிக்கு பெட்ரோல் காசு டீசல் காசு கொடுங்க, இதை பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர. ஏன்னா வயநாடுக்கு இது மாதிரி சுற்றுச்சூழல நம்ம சுற்றுலாக்காக போனா எவ்வளவு பார்த்துருக்கோம். இன்னைக்கு அது அப்படியே வேற மாதிரி இருந்தது தான் அவங்களோட அன்பு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணா என்ன கிடைக்கும்ன்ற அந்த ஒரு மன திருப்தியோட வந்திருக்கோம். ஏதாவது ஒரு உடல் உயிரோட எப்படியாவது எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும்ன்றதான் எங்க எண்ணம். அதுக்காக பயணிச்சோம்.
எங்களால முடிஞ்சதை இன்னைக்கு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வயநாடு முழுக்க அழகிய கடவுளின் பூமியான வயநாடு கேரள மாநிலம் ஏன் அப்படின்னா குப்பை இல்லாத பிளாஸ்டிக்ஸ் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல இன்னைக்கு தவிர்க்க முடியாம பிளாஸ்டிக் இருக்கு. காரணம் என்னன்னா நீங்க ரெஸ்கியூ பண்றவங்களுக்கு குடிக்க தண்ணி சாப்பாடு வேணும்னா அது வேற வழி இல்லை, நம்ம அதுதான் கொண்டு வந்தாலும். ஆனா அப்படி வர்றதையும் நம்ம இல்லாம மாட்டணும்னு நம்ம 30 பேர் கொண்ட டீமுமே ஒட்டுமொத்த வயநாட்டில் இருக்கக்கூடிய இடத்த 3 நாட்களாக சுத்தம் செய்யும் பணிகளையும் அந்த குப்பைகளை எடுக்கக்கூடிய பணிகளும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேக் ஃபுல்லா அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவர் கூட சப்போர்ட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டெப்டி கலெக்டர் எங்களுக்கு வந்து லீட் பண்ணாங்க. ரிலீஃப் டெப்டி கலெக்டர் கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில பேர் மெட்டீரியலா எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்ண நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ் சமீரன் சாரும் டாமி வர்கீஸ் சாரும் அவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லா விஷயத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளவு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லை. கவர்மெண்டோட சப்போர்ட்ல இந்த விஷயத்த பண்ணுவோம். தமிழக அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக தான் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் இன்னைக்கு பயணிச்சது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சிறந்தவர்களாக எங்கேயோ பணிகள் செய்வதா அவங்க அடையாளங்கள் எல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். இதே மாதிரி எது வந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.